30 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு வருடம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு. இப்போலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 20 வருஷம் 10 வருஷத்துலேயே உலகம் மாறிடுது. முன்னாலாம் ஒரு தலைமுறைனா பெரிய கேப்பு சொல்லுவாங்க. இப்போலாம் 10 வருஷத்தே ஒரு தலைமுறை அப்படிங்கிறாங்க. பழைய பாட்டு அப்படின்னு கேட்டால் 2010 வந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டுங்கிறாங்க. இப்போ ஒரு மியூசிக் ஷோ ஒன்று பண்ணோம். பழைய பாடல் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் வந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுலாம் அதெல்லாம் நாங்கள் கேட்டதே இல்லை அப்படிங்கிறான். அப்போ ஒரு தலைமுறைக்கு பழையது என்பது ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், மாற்றங்கள் வேகமாக நடக்கும் காலகட்டத்தில் நாம் எப்படி மாறிக்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கும். முதல் முக்கியமான விஷயம், மாறி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பல கருவிகள் இப்போது இல்லை என்கிற ஞாபகம் நமக்கு முதல்ல வரணும். உலகம் மாறிடுச்சா? இல்லையே, அப்படியே தானே இருக்கு அப்படின்னு நினைப்போம். பல கருவிகளே இப்போது இல்லை. டெலிஃபோன் பூத் வச்செல்லாம் பிஸ்னஸ்லாம் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. டெலிஃபோன் பூத்தே இல்லை. ஃபோனில் மூஞ்சி தெரியுமான்னு ஜோக் அடிச்சான். ஃபோனில் மூஞ்சி தெரியும், மூஞ்சி மட்டும் தெரியாது. அப்பா எங்கே இருக்காருன்னு கூகுள் மேப்ஸில் அட்டாச் பண்ணி விட்டானா, அப்பா ஆஃபீஸுக்கு போல் டீ கடை முக்கத்தில் வடை தின்னுக்கிட்டு இருக்காருன்னு கரெக்டாக க்ளோஸ்அப்பில் போய் இன்னைக்கு காட்டிட முடியும். முன்னாலாம் வாத்தியாருங்கிட்ட டீச்சருங்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட புத்தகத்திட்ட விவரம் கேட்டுட்டு இருந்தாங்க. நேராக அப்போ ChatGPT கூப்பிட்டு கேட்குறாங்க. அம்மாவோட சண்டை போட்டால் கூட எங்கள் அம்மா எப்படி சிடுசுன்னு விழுகுது அப்படின்ட்டு அலெக்சாட்ட கேட்குறாங்க இல்லையா? எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிளாக்பெரின்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஆப்பிள் உள்ளே வந்தப்போ சொன்னாங்க அது ஒரு பொம்மை அப்படின்னாங்க. ஆப்பிள் ஃபோன் உள்ளே வந்தப்போ அது ஒரு பொம்மை, எங்ககிட்ட இருக்கக்கூடிய வசதிகளாக இருக்கும். ஒரு அலுவலகத்தை போல் அவர்களால் செயல்பட முடியாது. அடித்து தூக்கி அப்படியே தின்னுட்டு போயிட்டாமா, இல்லை அப்படி தின்னுட்டு போயிட்டான். பிளாக்பெரி எங்கே போச்சுன்னே தெரியல. அப்போ மாறிக்கொள்ளாதவர்கள் தேங்கி போகவில்லை, அழிந்து போகிறார்கள். இதுதான் நவீன யுகத்துடைய புதிய இலக்கம். நீங்கள் மாறிக்கொள்ளவில்லை என்றால், தொடர்ச்சியாக கற்கவில்லை என்றால் தங்கிலாம் போயிட மாட்டீங்க. ஆளே ஆட்டத்திலே கிடையாது. நீங்கள் சீனில் இருக்க மாட்டீங்கிறது இன்னைக்கு ரியாலிட்டி. கேட்பதற்கு கொடூரமாக இருந்தாலும் கூட நீங்கள் மாறவோ புதிதாக கற்றுக்கொள்ளவோ தயாராக இல்லாத பட்சத்திலே நீங்கள் ஆட்டத்துக்கு சேர்த்து கிடையாது. பெஞ்சில் கூட வச்சுருக்க மாட்டாங்க. இந்த கிச்சாக்கினியால் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. உப்புக்கு சப்பானினே ஒருத்தப்ப கிடையாது. ஆட்டத்தில் இருந்தால் இரு, எல்லாத்தையும் ஆட்டத்தை விட்டு வெளியில் போங்கிற ஒரு ரூத்லெஸ்ஸான காம்படிட்டிவ் மார்க்கெட்டை இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் உருவாக்கி இருக்கிறது. அப்போ என்னென்ன விஷயங்களில் மாற வேண்டியிருக்கிறது? முதல்ல சில ரியாலிட்டிஸை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முதல் முக்கியமான விஷயம், உங்களுக்கு அடுத்த தலைமையில் இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தின் ஏஐ ஜெனரேஷன் பிள்ளைகள், டெக்னாலஜியோடு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கருவிகளோடு அதிகம் பேசுகிறார்கள், மனிதர்களோடு பேசுவது இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் கருவி பொறுத்து கொள்ளுகிறது, மனிதர்கள் பொறுத்து கொள்வதில்லை. நீங்கள் ChatGPT அல்லது ஏதாவது ஒரு ஏஐ டூலுக்கிட்டே இல்லை கூகுள்கிட்டே ஒரு சர்ச் இன்ஜின்கிட்டே போயிட்டு ஒரே கேள்வியை நீங்கள் 100 தடவை கேட்கலாம். எங்கள் பெரியம்மா வீடு எங்கே இருக்குது, அது பதில் சொல்லும். அவங்க பெரியம்மா யாருன்னு தேடி ஐ திங்க் அப்படியே தெரியலன்னா ஒரு அறிவு இருக்கான்னு கேட்டால் சாரி எனக்கு சொல்ல முடியல மன்னிச்சுக்கன்னு சொல்லும். நீ என்ன ஒரு ஆள், நான் இவ்வளோ கேட்குறேன் பெரிய டெக்னாலஜின்னு சொல்கிறேன், எங்கள் பெரியம்மாவோட ஒன்று தெரியலன்னு கேட்டால் மன்னிச்சுக்க நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லும். திரும்ப திட்டினாலும் மன்னிச்சுக்க கண்டுபிடிச்சி சொல்கிறேன். திருவள்ளூர்லேருந்து திருத்தணி எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் கூகுள்கிட்ட லட்சம் தடவை கேட்டாலும் அறிவு இருக்கா 1000 தடவை சொல்லிட்டேனே ஞாபகத்தில் வச்சுக்க விடா முட்டா பலன்னு சொல்லவே சொல்ல. அப்போ எதிர்த்து பேசாத ஆட்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைகள். அதே போல் டெக்னாலஜி விஷயத்தில் எக்ஸைட் ஆகாமல் மனிதர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு உருவாக்குங்கள். அப்போ பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியும். இப்போ பிரச்சனை என்னென்னா பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியலை. நவீன யுகத்தின் புதிய இலக்கணம் பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியலை. நம்ம பிள்ளைகளிடம் சொல்ல நம்மகிட்ட கதைகள் இல்லை. பிள்ளைகளோடு புழங்க அவர்களுடைய உலகம் நமக்கு அறிமுகத்திலேயே இல்லை என்பதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்மகிட்ட இருக்க ஒரே கதை, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா செத்து 1000 வருஷம் ஆச்சு. அந்த ராணி அவரோட செத்துருச்சு. ஆனால் அந்த கதையை தவிர ஒரு கதை கூட நம்மகிட்ட கிடையாது. அப்போ திடீர்னு ஒரு திருடன் வந்தானா, திருடனா இப்போ வர்றதே இல்லை. பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான். பூச்சாண்டிலாம் ஊர்லேயே இல்லை, வேறு நல்ல பிஸ்னஸ் இருக்குது இப்போ அவங்களுக்கு. அப்போ பேசுவதற்கு கதைகள் இல்லை, சொல்லுவதற்கு மொழிகள் இல்லை, எக்ஸைட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வார்த்தைகள் இல்லை என்கிற போது அவர்கள் கருவிகளோடு தான் போவாங்க. இன்றைக்கு எல்லாமே சிரமம். கருவிகளை வெல்லுவது தான் மனிதனுடைய மிக முக்கியமான வேலை. மேன் வர்சஸ் மெஷின் வார் ஸ்டார்டட் டிகேட்ஸ் எகோன்னு சொல்கிறான். மனிதர்களுக்கும் கருவிகளுக்கும் இடையிலான சண்டை ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. நாம தான் தெரியாமல் இருக்கோம். நாம் சுவீகரிக்கக்கூடிய எண்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் சௌகரியங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். கருவிகளுக்கு எதிராக நான் பேசலை. கருவிகளோடு உடன்படுதல் எப்படின்னு ஒன்று இருக்குது. எப்போதுமே ஒரு பக்கம் ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்த போது தமிழ் கூறும் நல்லுலக அற்புதமாக சில விஷயத்தை செய்யும். அது போகிற போக்கத்தில் ஓடாது. தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது அப்படிதான். வார் அதிகமான போர் அதிகம் நடந்து கொண்டிருந்த போது போர் செய்யணும் இந்த ஊர் சொல்லலை. பணத்தை நோக்கி எல்லோரும் ஓடுகிற போது எல்லாம் ஓடு பணத்தை சம்பாதி இந்த ஊர் சொல்லலை. ஊரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ ஔவையார் போயிட்டு சொல்கிறாங்க சண்டை போடாதீங்கடா, உறவு தாண்டா முக்கியம், மனுஷன் தாண்டா முக்கியங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கணும், போ நீ இன்னும் கருவிகளை கொண்டு போய் சேர்த்து கொள்ளு அப்படிங்கணும். உலகமெல்லாம் பணத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தப்போ வாழ்க்கைக்கு திரும்புங்கடான்னு சொன்ன ஊர் நம்ம ஊர். ஆனால் பொதுவாக உலகத்துடைய பழக்கம் எப்படின்னு கேட்டால் எது பாப்புலராக இருக்கோ அது பின்னாலே ஓடுறது. இப்போ நம்ம அதை தான் செய்யிட்டு இருக்கோம். எது பாப்புலரோ அது பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கும். உட்காந்து ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் நவீன யுகத்தின் புதிய இலக்கணம். பிள்ளைகளோடு பேசுங்கள், பிள்ளைகள் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்காதீங்க. அவன் பேசவே மாட்டேங்கிறான், அவன் பேச மாட்டான். அவனுக்கு உங்களோட சுவாரஸ்யமாக பேசுறது ஆள் இருக்கு. உங்ககிட்ட பேசுனா நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்ன மார்க் எடுத்துன்னு கேட்க போறீங்க. ஏன் ஷூவை கரெக்டான இடத்துல வைக்கல, ஏன் அம்மா பேச்ச கேட்கல, நீ என்ன நன்றி கெட்ட பிள்ளையாக இருக்கிற, எழுத்த விட்டு சுரேஷ் எப்படி இருக்கான், நீ ஏன் இப்படி இருக்கிற, எழுத்த வீட்டில் இருக்க சுரேஷ்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எழுத்த விட்டு ரமேஷ் எப்படி இருக்கான், நீ ஏன் இப்படி இருக்க. எப்போவுமே எழுத்த விட்டு பையன் தான் நல்ல பையன். பிள்ளைய மாற்றிக்கலாம்ல, மாற்றிக்க மாட்டோம் இல்லையா.
அப்போ பிள்ளைகளோடு பேசுவதற்கான மொழி என்று ஒன்று இருக்கிறது. பிள்ளைங்க எல்லாருமே தங்களுடைய நேரத்தை குறைத்து கொண்டு விட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் வீடியோலாம் 1 மணி நேரம் போட்டால் உட்காந்து பார்ப்பாங்க வேலையேற்று போய். 3 மணி நேரம் படம் பார்த்தவங்க தானே நீங்கள் இல்லையா? நைட்டு சினிமாவுக்கு 10:30 மணிக்கு போனால் காலையில் 2:30 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. இப்போல்லாம் 2 மணி நேரத்துக்கு மேலே படம் இருந்தால் தேட்டருக்காரனே எடிட் பண்ணிடுறான் இல்லையா? அவங்களே எடிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் முழுக்க உட்காந்து மேட்ச் பார்த்த காலம்லாம் உண்டு, 1 டே மேட்சஸ்னு. இப்போ 1 டே மேட்சஸை காப்பாற்ற கிரிக்கெட் போர்டே போராடு. 2020 வந்துடுறானுங்க. 2020 வந்த புதுசில் அந்த 3 மணி நேரம் உட்காந்து முழுசாக மேட்செல்லாம் நம்மளாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம ஆடுறப்ப மட்டும் பார்ப்போம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நடந்தால் இந்தியா விளையாடுறது மட்டும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பேட்டிங் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தாங்க ஹைலைட்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா 6 பாலுக்கு எனக்கு 6 6 வேணும். இப்போ ஒரு ஓவருக்கு 1 6 அடிச்சதே ஒரு காலத்தில் ஓஹோன்றது. 2020 வந்தப்போ ஆகா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த மேட்ச், ஒரு ஃபுட்பால் மேட்சை போல் 3 மணி நேரத்தில் முடிகிறது அப்படின்னாங்க. அதுக்கடுத்து என்ன கட்டம் வந்துச்சு? ஹைலைட்ஸை மட்டும் பார்த்தான். இப்போ அவனுங்களுக்கே ஓடிடியில் தெரிஞ்சு போச்சு, இவன் 15 நிமிஷம் ஹைலைட்ஸை கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு 15 மினிட்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒன்று போடுறான், 7 மினிட்ஸ் ஹைலைட்ஸ்னு போடுறான், விராட் கோலி அடித்ததை பற்றி மட்டும் போடுறான், பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு ஒன்று போடுறான். என்ன வேணுமோ பார்த்துக்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம். ரீல்ஸ் எல்லாம் 90 செகண்ட் இருந்தது, 60 செகண்ட் ஆயிடுச்சு. அதையும் 10 செகண்ட் தான் பார்க்குறாங்க, அவ்வளோதான். அப்போ இவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு நீங்கள் விழாவாரியெல்லாம் பேச முடியாது. பேசும் முறையை, சொல் அடுக்குகளை மாற்ற பழகுங்கள். எதை சொல்ல வருகிறீர்களோ அதை சொல்லுங்கள். நம்ம ஆளுகிட்ட எதை சொல்ல வரோமோ அதை தவிர மீது எல்லாத்தையும் சொல்கிறது. ஒரு மாலுக்கு கிளம்பி போய் எந்த பொருளை வாங்கணுமோ அந்த பொருளை வாங்காமல் மற்ற பொருள்லாம் வாங்கிட்டு வாங்க வேண்டிய பொருளுக்கு காசு இல்லாமல் ஐயையா அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு திரும்பி வர்ற கூட்டம் நம்ம கூட்டம். நம்ம கம்யூனிகேஷனில் இதான் ப்ராப்ளம். நம்முடைய பேச்சு வழக்கும் இதான் பிரச்சனை. பிள்ளைகள்கிட்ட நான்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணீங்க புரியலையே, திருவள்ளூர் கலெக்டராக இருந்தீங்களா? உங்கள் நாஸ்டாலஜிகள் இங்கே ஒர்க் அவுட் ஆகவே போகிறதுக்கு. அப்போ பிள்ளைகளிடம் பேசும் முறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். பிள்ளைங்கள்லாம் பேசினா கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா நீங்கள் பேசுகிறது சுவாரஸ்யமாக இல்லை. கூகுளை விட, சாட் ஜிபிடியை விட, அவர்கள் சந்திக்கக்கூடிய பேச்சாளர்களை விட, டிவியில் பார்க்கக்கூடிய முகங்களை விட வீட்டுக்குள் ஒரு நல்ல பேச்சு இருக்கணும். அப்போ நான் என்ன பேச்சாளர் இல்லை, ஜென்யூனாக பேசுங்க, இமோஷன்ஸாக பேசுங்க. பிள்ளைகளோடு முதல் உரையாடலை தொடங்குங்கள். வேலை சார்ந்த பேச்சுக்களை குறைத்து கொண்டு அன்பு சார்ந்த இமோஷனல் எம்பத்தி ரிலேட்டடாக பேசுங்க. நம்முடைய வீடுகளை கவனித்து பார்த்தீங்கன்னா பேச்சே கிடையாது. ஆக்சுவலாக வீடுகளுக்குள் நடக்கக்கூடிய பேச்சுக்கெல்லாம் வேலை சார்ந்த பேச்சுக்களாகத்தான் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையிலே காதல் சார்ந்த பேச்சுக்கெல்லாம் குறைஞ்சு போய் ரொம்ப வருஷமாச்சு. இஎம்ஐ கட்டியாச்சா, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனால் எவ்வளோ மொய் எழுதணும், அவங்க நமக்கு எவ்வளோ எழுதுனாங்க, நோட்டை எடுத்து பாரு. அந்த வீணா போனவன் எதுக்கு பத்திரிக்கை வச்சான், நம்ம போனால் வரிசையில் நம்மளை உட்கார வைப்பானா, அவன் நம்மளை அசிங்கப்படுத்தவனாச்சே, அவன் கொழுதியா கல்யாணத்துக்கு நான் ஏன் போகணும், என் கொழுதியா கல்யாணம்னா பரவாயில்ல, உன் தம்பி வந்தானா திருட்டு பைய, உங்கள் தம்பி மாதிரி ஒன்று என் தம்பி கிடையாது, உங்கள் தங்கச்சி வந்தானா சொம்ப தூக்கிட்டு போகிறா. எல்லாமே வேலை சார்ந்த பேச்சு தான். யாருமே சுவாரஸ்யமாக பேசிக்கல. நம்முடைய வீடுகள் வேலை சார்ந்த பேச்சுக்களே பேசிக்கிட்டு இருக்கு. நீங்கள் மாறி இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? நீங்களே மாறிட்டீங்க. அப்போ பிள்ளைகளிடம் அதான் பேச்சு. ஒரு நிறுவனம் போல நடக்கிறது நம்முடைய வீடுகள். தந்தை சிஇஓ, அம்மா எம்டி, பசங்களாம் எம்ப்ளாயிஸ். அவங்க ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். 2 இட்லி எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ள 70 மார்க் எடுத்துட்டேன், இட்லி தான் கேடு. 70 மார்க்குக்கு இட்லிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவன் திங்கிறது வயிற்றுக்கு. அப்போ பிள்ளைகள் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்டிவான ஆட்களாக மட்டும் பார்க்கப்படுகிறார்கள். ஏற்கனவே இந்த உலகம் எல்லாரும் என்னவா மாற்றி வச்சிருக்கு, நீ ப்ரொடக்டிவாரு சம்பாரி வேலைக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எம்பத்தியை யார் சொல்லித் தருவார்கள்? இனிமேல் கருவிகள் செய்ய முடியாத விஷயத்தை செய்கிறவன் தான் வெற்றியாளன். அவ்வளவுதான். 1 லைன் டைரக்ஷன். கருவியால் எம்பத்தியை உருவாக்க முடியாது. கருவிகிட்ட கிரியேட்டிவிட்டி கிடையாது. விஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நாம் எல்லாரும் பழைய முறைமையே சரி என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம். 2வது மாற்றம், தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவல்ல. ராமகிருஷ்ணன் வரையில் கூட சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தப்போ இதெல்லாம் ஷேர் பண்ண அவர்கிட்ட. தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவல்ல. இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். நம்மளை சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சு வச்சாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 16ஆம் வாய்ப்பாடு சொல்கிறவனெல்லாம் புத்திச்சாலின்னு பாஸ் பண்ண வச்சோம். 1330 திருக்குறள் தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறத வச்சுக்கிட்டேன். என் பிள்ளை 16ஆம் வாய்ப்பாடை தலைகீழ சொல்லுவான், 100லேருந்து ரிவர்ஸில் சொல்லுவான். என்னத்துக்கு நான் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ எதுக்குன்னு கேட்டேன். 100 ரிவர்ஸ் என்ன, 1,64,32,333 இன்ட்டு 16,45,442 4ஆல் வகுத்து 7ஆல் பெருக்கி 23ஆல் கூட்டினா எவ்வளோ வரும்னு 12 செகண்டில் கால்குலேட்டரே சொல்லிடும். இதை எதுக்கு உட்காந்து கூட்டல் வகுத்தலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நாம் எல்லாரும் எந்த கடையில் எந்த கோயிலில் என்னைக்கு வெண்பொங்கல் போடுவான், எந்த கோயிலில் என்னைக்கு ஓட்ட வடை போடுவான்னு எனக்கு தான் தெரியும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அந்த பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரியல. எப்போதுமே இன்ஃபர்மேஷன் வெல்த் கிடையாது. அமெரிக்காவின் தலைநகரம் எது, அது தெரிஞ்சால் நமக்கு அறிவாளியா என்ன? இந்தியாவின் தலைநகரம் எது தெரியாது. உங்கள் ஏரியா கவுன்சிலர் யார், அதான் அறிவு. நீங்கள் இருக்க தொகுதி பேர் என்ன, உங்கள் வார்டு நம்பர் என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு. அமெரிக்க அதிபர் பேர் தெரிஞ்சுன்னா நம்ம அறிவாளி ஆகிட முடியுமா? நான் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு தெரிஞ்சால் அறிவாளி ஆகிடணுமா? இன்டர்பிரேஷன் இஸ் இன்டெலிஜென்ஸ். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்? அப்ளிகேஷன், ஆக்ஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் மேட்டர்ஸ், நாட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாஸ். இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஃப்ளட்டட். அதீதமான தகவல்களை வைத்திருக்கிறோம். தேவையில்லை இவ்வளோ தகவல்கள்லாம். பிள்ளைங்க படிக்க வேணாம். என்ன கேட்டால் பிள்ளைங்களை படிக்காமல் பார்த்துக்கிறது தான் இப்போ கஷ்டம். எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பா. எது அறிவு, எது அறிவை போன்றது அப்படின்னு ஒன்று இருக்குது.
கண்டதை படித்தவன் பண்டிதனாவான். இப்போல்லாம் அப்போல்லாம் ஆக முடியாது. தேர்வு செஞ்சு படிக்கணும், படிக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும். இவ்வளவு ஸ்டால்ஸ் எதுக்கு, இவ்வளோ வெரைட்டி, இவ்வளோ புத்தகம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எதுக்கு வந்திருக்கு? உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கங்கிறதுக்காக தான் வந்திருக்கு. போங்க, முன்னுரையை படிங்க, 10வது பக்கத்தை புரட்டுங்க, 12வது பக்கத்தை புரட்டுங்க. இதில் வெண்டிக்காய் வாங்குறீங்க, ஒடிச்சு பார்த்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் படித்தா யாரும் இங்கே ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ரைட்டு தானே? அட்டைப்படம் அழகாக இருக்குது, கோபிநாத் படம் போட்டிருக்காங்க, உடனே வாங்குறது. எவ்வளோ நல்ல புத்தகம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இல்லை, உண்மையாக அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒரு பிரபலம் என்கிற அடிப்படையில் நம்முடைய புத்தகம் விற்கிது, அவ்வளவுதான். நான் என்ன எழுத்தாளர்லாம் கிளைம் பண்ண மாட்டேன். அற்புதமான எழுத்து, போய் கடந்து உசுரை விட்டு உட்காந்து எழுதினவங்களாம் இருக்காங்க, அவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவ்வளோ அற்புதமான சொற்களஞ்சியை கொட்டி கிடக்குது. போய் தேடுங்க. 20 புத்தகத்தை புரட்டி பார்த்துட்டு தான் ஒரு புத்தகம் வாங்கணும். போனதில் இருக்கிறதுல நல்லா பெருசாக ஒரு புத்தகம் வாங்கிக்கணும். அது ஒன்று. ஏன்னா நிறைய விஷயம் அதில் இருக்கும். என்னுடைய அலுவலகத்தில் ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன் நான். எனக்கு முன்னாலேருந்து ரொம்ப ஆசை, நம்ம பணக்காரன் ஐட்டம்னா லைப்ரரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நினச்சிக்கிட்டேன் நான். கொஞ்சம் காசு பணம்லாம் வந்துருச்சுன்னா நம்ம சொந்தமாக லைப்ரரி வச்சுக்கணும் அப்படின்னு. நான் நிருபராக இளம் வயதில் இருக்கிற போது நிறைய தலைவர்கள் வீடுகள், வக்கீல்கள், வழக்கறிஞர்களோட வீடுகள், நிறைய வீடுகளுக்கு போவேன். தொழில்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போகிறப்ப நிறைய வீட்டில் ஒரு லைப்ரரி வச்சுருப்பாங்க. எனக்கு அது பெருசாக ஈர்த்துச்சு. என்னது, எப்படி இவ்வளோ புக்கு வச்சுருக்காங்க, நம்மளும் வாங்கணும்டா, வாங்கி நம்ம ஒரு புக்கு வைக்கணும், படிக்கிறோமோ இல்லையே புக்கு வச்சுக்கணும். முதல்ல வச்சுவிட்டா 4 பேர் எடுத்து படிச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய அரசியல் தலைவரை ஒரு தடவை அவர் வீட்டில் ஒரு லைப்ரரி, அவர்கிட்ட நான் கேட்டேன், இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு. பின்னால் ஒரு 500 புத்தகம் இருந்துச்சு. நான் பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவரை போனப்போ கேட்டே விட்டேன், இவ்வளோ புத்தகம் வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. அவர் எனக்கு சொன்னார், நீ கன்னிமரா நூலகம், தலைமைச் செயலகத்தில் ஒரு நூலகம்லாம் இருக்குல்ல, அந்த நூலகத்துக்கெல்லாம் போயிருக்கேன். ஏன்னா இப்போ தலைமைச் செயலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நூலகத்திற்கு ஒரு கார்டு, பர்மிஷன் உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த கார்டெலாம் நான் வச்சுருந்தேன். போய் லைப்ரரிஸில் படிக்கிறது ஆசை. அப்போ அவர் சொன்னார், அந்த நூலகத்துக்குலாம் போயிருக்கேன். ஆமாம் போயிருக்கேன். அந்த நூலகத்துக்கு வீட்டில் இருக்க நூலகத்துக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு ஐடியா என்ன, இவ்வளோ புத்தகத்தை எப்படி படிச்சிருக்க முடியும்? அந்த நூலகத்துக்கும் வீட்டில் இருக்க நூலகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா தெரியலை அப்படின்னு. அந்த நூலகம்னா நீ படித்ததை, அந்த நூலகம்லாம் அந்த ரேக்கில் இருக்கிறத எடுத்து படிக்கிறதுக்கு, இந்த நூலகம் நீ படித்ததை வைக்கிறதுக்கு அப்படின்னார். எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு சொல்லலை, இந்த நூலகம் நீ படித்ததை வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதை மட்டுமல்ல அறிவு, தகவல்களை எப்படி பயன்படுத்துறீங்கிறத அறிவு. அப்போ நம்ம எக்கச்சக்கமான விஷயங்களை தெரிஞ்சு, இப்போ எக்கச்சக்கமான விஷயங்களை எளிதாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். முன்னால் தகவல்களை சொல்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள், இப்போலாம் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உலகத்துடைய எந்த மூலையில் இருந்து கொண்டும் இந்த நிமிடத்தில் சிக்காகோவில் பனி எவ்வளோ கொட்டுது அப்படின்னா இப்போ தெரியும். இவ்வளவு எதுக்கு? இப்போ யாராவது லைவ் பண்ணால் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கவன் கோபிநாத் பேசுகிறத கேட்கலாம். இட் இஸ் ஸோ சிம்பிள் இல்லையா? இப்போ நான் பேசி கொண்டிருப்பதன் சத்தத்தை ரிசீவ் பண்ணி அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கான தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. அப்போ தகவல்களை தெரிந்து கொள்வது இப்போது அறிவு அல்ல. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். மாநில தலைநகரங்களின் பெயர்களை தெரிஞ்சு வைத்திருப்பது, அதெல்லாம் நாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களை அசத்துறதுக்காக சொன்னது. அதையே இன்னும் நாலேஜ் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீணாக போயிடும். அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அறிவை எப்படி பயன்படுத்த. டைமென்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் சேஞ்ச். அறிவு குறித்த விஸ்டம் இஸ் நாலேஜ். விஸ்டம் தான். அதை வச்சு நீங்கள் என்ன இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பது தான் அறிவு. ரைட்டு தானே? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கான ஒரு டூல் இருக்குது. அதோடைய நீளம் எவ்வளவு, இதோடைய அகலம் எவ்வளவுன்னு கரெக்டாக கருவிகளை நான் பயன்படுத்தி கரெக்டாக ஒரு மிஷினை வச்சு அறுக்கிறேன். நோ, அது அறிவில்லை. இப்போ அந்த டூல்ஸை பயன்படுத்துறது இப்போ அறிவில்லை. அந்த டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்க அறிவில்லை. அது என்ன மாதிரியான மரம், அது எவ்வளவு ஈரப்பதம் கொண்டது, நான் இப்போ அறுத்துருவேன், ஆனால் நாளைக்கு கொண்டு போய் 15 நாள் வெயிலில் போட்டுட்டு கொண்டு போய் சட்டத்தை அடிக்கிறப்ப அது சுருங்குமா சுருங்காதானே தொடர் அறிவின் மூலமாக கிடைக்கிற விஸ்டம் தான் இப்போ நாலேஜ். ஸோ பிள்ளைகளுக்கு அதை புரிய வையுங்கள். நிறைய தகவல்கள் பிள்ளைங்க சொன்னால் பாரு பிள்ளை அறிவாக இருக்குது, பாரு பிள்ளை அறிவாக இருக்குலாம் சொல்லாதீங்க. பிள்ளைங்கன்னா எல்லாத்தையும் அது கருவிகள் எடுத்துருச்சு. இப்போ நம்ம வேலை மெஷினோட சண்டை போடுறது தான். ஸோ எல்லாத்துக்குமான பர்ஸ்பெக்டிவ் மாற்ற பாருங்கள். அது குறித்து அவர்களுக்கு என்ன பார்வை இருக்கிறது, ஒரு விஷயம் குறித்து அவர்களுக்கு என்ன தீவிரம் இருக்கிறது, அது குறித்து அவர்களால் உழன்று போக முடிகிறதா, இது 2வது முக்கியமான விஷயம். அட்டென்ஷன் ஸ்பான் இஸ் மிஸ்லீடட் அப்படின்னு சொல்கிறான். கவனிக்கும் திறன் மிகவும் குறைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்காக தான் சொன்னால் உங்களுடைய கம்யூனிகேஷன் செயலை மாற்றுங்க. ஒரு காலகட்டத்தில் 13 நிமிடம், 1 மணி நேரம் பேசினா 13 நிமிடம் கவனிக்கும் திறன் இருந்துச்சு. இப்போலாம் அதில் 4 நிமிஷம் 2 நிமிஷம் பெருசாக இருந்தாலே போதும். ஏன்னா அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸோட பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ செம்மைப்படுத்த வேண்டிய பார்வை என்று ஒன்று இருக்குது. அப்போ நம்ம பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் டிஜிட்டல் டயட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதனால் டிஜிட்டல் டயட், ஜிஎம் டயட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது உணவு பழக்கத்தை மாற்றினா வெறும் காய்கறியாக திங்கிறது, இல்லை கறிசோறாக திங்கிறது, இல்லை வெறும் சிக்கனாக திங்கிறது, எல்லாத்தையும் எதையும் திங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு வெளியில் போய் புட்டுச்சு எல்லாத்தையும் வாங்க திங்கிறது. இப்படி பல டயட் நம்ம இருந்திருக்கோம். 10 நாளைக்கு மேலே ஒரு டயட்டும் வந்ததில்லை. நமக்கெல்லாம் டிஜிட்டல் டயட்டை பற்றி ஒரு ஐடியா கிடையாது. ஆனால் டிஜிட்டல் டயட் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். வயிற்றுக்குள் போகிற விஷயம் குறித்து எவ்வளவு கனமாக இருக்கிறீர்களோ அதே போல் மூளைக்கும் மனசுக்கும் போகிற விஷயங்கள் குறித்து கவனத்தோடு இருங்கள். நமக்கு அது தெரிகிறதே கிடையாது. உட்காந்துக்கிட்டு அப்படியே இன்சென்சிபிளாக ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
மூளை எல்லாத்தையுமே எடுத்துக்கும். ஏதோ தேவைக்காக தான் அதை பார்க்குறான் அப்படி மூளை எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூளை டயர்ட் ஆச்சுன்னா தேவையானது சிந்திக்க முடியாது இல்லையா? தேவையான விஷயம் உள்ளே போகணும்னா தேவையில்லாத விஷயம் முதல்ல வெளியில் வரணும். முதல்ல க்ளீன் பண்ணுங்க, அப்புறமா சேர்க்கலாம். மனசு ஒரு குப்பை தொட்டி. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா தேவையான விஷயத்தை வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. நம்ம வார்ட்ரோப்லாம் பாருங்க, திறந்தோடனே புதன்னு துணியெல்லாம் கொட்டுது. எனக்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லைம்பாங்க. ஏன்னா எதையுமே நம்ம ஒழுங்குபடுத்தலைன்னு அர்த்தம். அப்போ உலகம் எப்படி போரை நோக்கி போகிற போது நின்று நிதானமாக போர் தேவையே இல்லான்னு யோசிச்சோமோ, உலகமெல்லாம் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்க போது நின்று நிதானமாக யோசிச்சோமோ, அதே போல் இப்போது யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, ரிவர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறான். ஜப்பான் போன்று தொழில்நுட்பத்தில் அதிகமாக வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா பழமையான விஷயங்களை கையில் பத்திரமா வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும். இது கருவிகளுக்கு எதிரான பேச்சு இல்லை. தொழில்நுட்பத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள கூடாது, பழைய ஆளாங்க இருக்குன்னு சொல்ல நான் பூமரங்கெல்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு டேக் ஆல் த டெக்னாலஜிஸ் ஆன் யுவர் ஹேண்ட் பட் ஆன் ஃபேவர் ஆஃப் யூ. உங்களுக்கு சாதகமாக நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு பேலன்சிங் மெக்கானிசத்தை கண்டுபிடிக்கணும். அதை பிள்ளைகளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த தலைமுறைக்கு போன தலைமுறை பாஸ் ஆன் பண்ணப்பட்டதில்லை. இது பெரிய சிக்கலே என்னன்னா, நம்ம பசங்களை கோச்சுக்கிறோம். எப்போதுமே ஒரு விஷயம் எப்படி பாஸ் ஆன் பண்ணப்படும்னா, தந்தையிடமிருந்து பிள்ளைக்கு பாஸ் ஆன் பண்ணப்படும். அவரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு அறிவு பிள்ளைக்கு கடத்தப்படும். கடத்தப்படுகிற போது அந்த அறிவை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லி தரப்படும். தம்பி கத்தி இருக்கு, ஆனால் அது அடுத்தவனை குத்துறதுக்கு கிடையாது. தம்பி வேட்டைக்காரன் கத்திக்கும் தோட்டக்காரன் கத்திக்கும் வித்தியாசம் இருக்கு. வேட்டைக்காரன் வெட்டுனானா செத்து போயிடும், தோட்டக்காரன் வெட்டுனானா மறுபடி வளரும். அப்போ நீ ஒரு தோட்டக்காரனாக இருக்கணும்னு சேர்ந்து ஒரு பேக்கேஜ். தந்தையிடமிருந்து அறிவு கடத்தப்படுகிற போது, முந்தைய தலைமுறையிடமிருந்து ஒரு அறிவோ தகவலோ கடத்தப்படுகிற போது அதோடைய கான்சிகுலேட்டிவ் எஃபெக்டையும் சேர்த்தே தான் சொல்லுவாங்க. தம்பி இதை இதற்கு பயன்படுத்திடக்கூடாது, இந்த விஷயத்தை நீ இதற்கு பயன்படுத்திடக்கூடாது. நீ கராத்தே தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னா போல பூராப்பாலே போட்டு அடிக்கக்கூடாது அப்படிலாம் ஆசான் சொல்லுவார். ஆபத்து வருகிற போது மட்டும்தான் இதை நீ பயன்படுத்தணும். உனக்கு தெரியுதுக்கான எளியவனை வதம் செய்வதற்கு இதை நீ பயன்படுத்தக்கூடாது. உன்னை விட பலசாலி இல்லாத ஒருவனை அடிப்பதற்காக இந்த ஆயுதத்தை நீ கையில் தூக்கக்கூடாதுன்னு ஆயுதத்தை கொடுக்கும் போதே அதோடைய நன்னறியை சேர்த்து சொன்னான். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஜெனரேஷனுக்கு இது நம்ம பாஸ் ஆன் பண்ணது விஷயம் இல்லை, இது உலகம் பாஸ் ஆன் பண்ண விஷயம். அப்போ இதோட சேர்த்த நன்னறிகள் யாரும் கொடுக்கவே இல்லை. ஒரு டெக்னாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் ஹேண்டில் பண்ண டெக்னாலஜி என் பிள்ளைக்கு நான் கடத்தலை. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கம்ப்யூட்டர் என் பையன் யூஸ் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டரை பார்த்தாங்கன்னா இவங்களாம் சிரிச்சிருவாங்க. ஏன்டா கம்ப்யூட்டர் இத்த பெருசாடாக இருக்கும் அப்படின்னு. இவன் பார்க்குற கம்ப்யூட்டர் போல தான் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய டேபிள் வேணும், இத்தத்தண்டி டேபிள். நான் உலகத்தின் முதல் கம்ப்யூட்டரை கனடாவில் வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல போய் பார்த்தேன், ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க. இத்தத்தண்டி ரூம், அது ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு 6 பெரிய பீரோ வாங்கிச்சு. அதெல்லாம் என்னடான்னு கேட்டால் சிபியூக்கான மதர் போனா. இப்போ 1 GB, என் ஃபோனில் 1 TB இருக்குது. 1 TB உலகத்தையே வாரி சுருட்டி உள்ளே வச்சுக்கலாம். 1 TB ஃபோன் இருக்குது இன்றைக்கி. அவன் 1 GBக்கு ஒரு பீரோ வச்சுருக்கான், 10 GBக்கு 10 பீரோ வச்சுருக்கான். கம்ப்யூட்டருங்க போல் ஒரு 25 ஐட்டத்தை காட்டுறாங்க. நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துகிற இடம்டா இது அப்படின்னு. முதல் கம்ப்யூட்டர் அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ கருவிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும்போது நன்னறிகளை சேர்த்து கூட கொண்டு வருவது இல்லை. அப்போ பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை எப்படி இட்டு நிரப்புவது என்பது தான் சிக்கல். ஒரு டெக்னாலஜி வரும்போது அது ஒரு பேக்கேஜோடு வரும். ஒரு வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கன்னா நல்ல வீடியோவையும் பார்க்கலாம், கெட்ட வீடியோவையும் பார்க்கலாம். ஃபில்ட்ரேஷனை நமக்கு சொல்ல தெரியல. நான் கடத்தின டெக்னாலஜி இல்லை இது, சரிதானே? நான் வாய்ப்பாடு கடத்தினேன், நான் திருக்குறள் கடத்தினேன், மொழி கடத்தினேன், பண்பாடு கடத்தினேன். தொழில்நுட்பத்தை நான் கடத்தலை. அப்போ அதுக்கான நன்னறிகளை பிள்ளைகளே கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள். தே ஹாவ் டு ஃபிக்ஸ் சம் நுவான்சஸ் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் தெம். இப்போ நடந்துகிட்டு இருக்க சண்டை அதுதான். நமக்கு சொல்ல தெரியும். அதுக்கான நன்னறிகள் நம்மளால் கடத்த முடியாதனால ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம், போனை நோண்டாது. அவன் எதுக்கு எடுத்தாலும் போனை நோண்டாது. முதல்ல நீங்கள் ஃபோனை நோண்டாதீங்க. பிள்ளைகள் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை அவங்க கன்ஃபார்மாக செய்வாங்க. வீட்டில் இரட்டை விதிகள்லாம் வைக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு விதி தான். தந்தை இரவு 11 மணி வரைக்கும் விழித்திருக்கிற வீடுகளில் பிள்ளையும் 11 மணி வரைக்கும் முடிச்சிருக்கும். தந்தை பாரதியார் புத்தகம் படித்தார்னா புள்ள பாரதிதாசன் புத்தகம் படிப்பான். தந்தை நியூஸ் பேப்பர் படித்தார்னா புள்ள புத்தகம் படிப்பான். தந்தை தவறு செய்தால் புள்ள தவறு செய்வான். அதுக்காக எல்லா வீட்டிலும் இப்படி இருக்காங்க நான் சொல்லவில்லை. ஆனால் இரட்டை விதிகள் என்பதெல்லாம் இனிமேல் ஒப்பிக்கா. எங்கள் அப்பாலாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் பயப்படும். அது உங்கள் தலையெழுத்து. நாங்கள் என்ன பண்ணேன்? நாங்களாம் எங்கள் அப்பா முன்னால் நின்னே பேச மாட்டோம். அது உங்கள் ப்ராப்ளம், எங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. நாங்களாம் அந்த அளவுக்கு நிற்க வச்சு நாங்கள் உட்காந்து பேசுவோம். அப்படி எல்லாம் மாறி இருக்கு. அப்போ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் கர்சிங் தெம். அவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்பது முழுக்க அறிவியலால் தரப்பட்டது, நாம் கடத்தி ஒன்று அல்ல. அப்போ அதை ஒட்டிய பேக்கேஜஸ் இருக்குல்ல, அதை நம்ம அவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் சொல்ல ரிவர்ஸ் ரோல் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஜப்பானை ஒரு தொழில்நுட்பத்தில் பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கூடிய நாடு. ஒரு பக்கம் நம்ம டிஜிட்டல் இப்போ முன்னால் ஃபோட்டோ அப்படி எடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு நல்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, ஏன்னா ஃபிலிம் ரோல் எல்லாரும் ஃபிலிம் போயிடும். ஒரு நல்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து நின்றுங்க அப்படிமா, அந்த இடத்த கவனிப்பான், பின்னால் ரோஸ் வருதா இல்லையான்னு பார்ப்பாங்க, எடுங்க அப்படிமா. இப்போ 20 ஃபோட்டோ எடுத்தால் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கிளிக்கிங் அடிச்சு தர்றாங்க. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் போயிட்டு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
சார் ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோங்கிறாங்க. ஆனால் நிற்க வச்சு கிளிக் கிளி 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 எல்லாத்தையும் அடிச்சு என்ன எக்ஸ்ரேவாக எடுக்கிறாங்க. நன்றி தம்பி அப்படின்னு நான் போயிட்டேன். அவர் எடுத்துக்கிட்டே இருக்காப்புல, நான் இருக்கேன்னு நினச்சி ஏதோ ஒன்று அவன் புறமண்டையாவது தெரியட்டும் அப்படின்ட்டு இப்படியெல்லாம் எடுக்கிறாங்களே. எதுக்குன்னு கோபிநாத்தின் மூக்கு என்னதுக்கு? எய்ம்லெஸ். கிடைச்சா போதும். பெர்ஃபெக்ஷனை பற்றி கவலையே கிடையாது. இப்போ ஏன்னா there are choices. என்னால் 10ல் ஒன்றை சிறந்ததாக தேட முடியும். அப்போ ஜப்பான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டால் ரிவர்ஸ் ரோல் எடுத்தாங்க. இன்னமும் ஃபிலிம் கேமராவை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுக்கிற பழக்கத்தை அவர்கள் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். வேகமாக ஓடுகிற போது ஸ்லோவாக பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னமும் கிராமஃபோன் கரெக்டாக எடுத்து அந்த நூலில் வைக்கணும். அடிக்கி ஏன் கியான்னு கத்துது கரெக்டாக தூக்கி இங்கே வைக்கணும். இப்போ ஒரு பிளேலிஸ்ட்டு 1000 பாட்டு இருக்குது, எந்த பாட்டுமே நல்லா இல்லை. ஏன்னா எது நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியல, எது பிடிச்சிருக்குன்னு தெரியல. கொடுப்பதை சுவீகரிக்கும் இடத்துல இருக்கிறோம். கன்சியூமர் இஸ் த மோஸ்ட் டாக்ஸிக் திங். அது எதை பற்றியுமே யோசிக்காது. அதை எடுத்துக்கணும் நினைக்கிறோம். நம்ம அந்த இடத்துல வந்து மாட்டியிருக்கோம். இந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய புதிய இலக்கணம் தேர்வு செய் என்பது தான். சுவீகரி என்பதில்லை. சுவீகரிக்கிற இடத்துல இருக்கும் எதையுமே கவனிக்க மாட்டாங்க. அதை அனுபவிக்கணும் மட்டும் தான் நினைப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம். எல்லாத்தையும் சுவீகரிக்கணும். இன்ஃபர்மேஷன் கிடக்குது, பிள்ளைங்கள்லாம் அறிவாளியாக்கு பூரா எல்லாத்தையும் கற்றுக்க சொல்லு. குமோன் கற்றுக்கிட்டோம், கராத்தே கற்றுக்கிட்டோம், குங்ஃபு கற்றுக்கிட்டோம். டேய் சிந்தாம சோறு திங்க கற்றுக்கங்கடா, இல்லையா? சிந்தாம சோறு திங்க கற்றுங்க. முதல்ல அதை கற்றுக்க, அதை விட்டுறாங்க. கழுவுனமா கழுவையான்னு தெரியாமல் இருந்துச்சு வந்துடுறாங்க. நம்ம எல்லாரும் எதுக்கு அனுப்பிட்டு இருக்கோம்? வேகமாக அதை போய் படிச்சிரு, இதை போய் படிச்சிரு. இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக, இன்ஃபர்மேஷன் அவைலபிள், நோ யூஸ். நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவில்லை. ஸ்லோ டவுன் பண்ண பிள்ளைகளுக்கு பழக்கம். முதல்ல அதுக்கு நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுவோம். எங்கே ஓடிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். அப்போ புதிய யுகத்திற்கான புதிய இலக்கணம் என்பது ஸ்லோ டவுன், ரிவர்ஸ் ரோல். ரெண்டு ரொம்ப முக்கியம். கியரை கரெக்டாக போடுங்க. வேகமாக தான் போனால் ஜெயிக்கலாங்கிறது பழசு. வாய்ப்புகள் குறைவாக இருந்த காலகட்டத்தில் ஓடி போய் ஃபஸ்ட் எடுக்கிறவனுக்கு தான். இப்போ தான் கொட்டி கிடக்க. எதை எடுக்கணும்னு கண்டுபிடிக்கணும். எதையாவது எடுப்பது அறிவல்ல, எதை எடுப்பது என்று தெளிவதுதான் அறிவு. எதை எடுப்பது என்று தெளிவதுதான் அறிவு. ஒன்றே ஒன்று இருந்துச்சு, 100 பேர் அதுக்கு ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வேகமாக வர்றவன் புத்திசாலி. 100 விஷயம் இருக்குது, 10 பேர் தான் உட்காந்துருக்கிறோம். அதில் சரியானது தேர்வு செய்கிறவன் தான் இப்போ புத்திசாலி. புத்திசாலிக்கான அடையாளம் மாறிவிட்டது என்பது நீங்கள் உணராத வரைக்கும் பிள்ளைகளை எந்த வழியில் நடத்துவது என்பது உங்களுக்கு புரியாமல் போகும். ஒத்த வார்த்தையில் கருவிகளை பயன்படுத்தாது என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. நோ, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். கருவிகள் இல்லாமல் நடக்க போவதே கிடையாது. அது எல்லாத்தையும் செய்யும். எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. வீட்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சுருக்காங்க. தலைக்கு மேலே கிளாக் இருக்குது. நீங்கள் இந்த பிள்ளைகிட்ட அப்படி உட்காந்துருக்குன்னு வச்சுங்களேன். உள்ளே போயிட்டு தம்பி மணி என்னன்னு கேளுங்க. அலெக்ஸா வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னு அதுட்டு தான் கேட்குறான். அது கரெக்டாக சொல்லு. ஏன்ப்பா தலைக்கு மேலே தான் நான் எதுக்குடா நிமிந்து அதை பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா தான் இருப்போம். அப்புறம் இதை பார்த்து சொன்னேன்னா அது பழக்கம் இல்லை. அப்போ மனிதனுடைய எம்பத்தி இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இது அவர்களுடைய குறை என்று நான் சொல்லவில்லை. மாறி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு ஏற்றார் போன்ற அறிவுரைகளை நீங்கள் அவர்கள் சொல்லணும். உங்கள் அப்பா உங்களுக்கு சொன்ன அறிவுரையை உங்கள் பிள்ளைக்கு சொல்லிலாம் ஒரு புண்ணியமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால தான் அடுத்த முக்கியமான விஷயம் வாண்ட் டு டெல் யூ, டோன்ட் கம்பேர் யுவர் கிட்ஸ் வித் அதர் கிட்ஸ். அது கூட இப்போ குறைஞ்சிருச்சு. உங்கள் குழந்தைகளுடன் இன்னொரு குழந்தையை ஒப்பிடாதீர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது குறைஞ்சிருச்சு. இப்போ பிரச்சனை, உங்கள் குழந்தைகளை நீங்கள் சிறுவர்களாக இருந்த குழந்தையோடு ஒப்பிடாதீர்கள். அதான் பெரிய பிரச்சனையே. நான்லாம் 8 வயசு இருந்தப்ப நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். நான்லாம் 10 வயசு இருந்தப்ப அதன் வழியாக நம்ம பிள்ளைகளை சிறுமப்படுத்த முயற்சிக்கிறோம். நான் ஒழுக்கமானவனாக இருந்தேன், நான் சரியான நபராக இருந்தேன், நான் சொல் பேச்சு கேட்கும் பிள்ளையாக இருந்தேன், நான் அறிவாளியாக இருந்தேன், நீ மூடனாக இருக்கிறாய். சொல் பேச்சு இதுதான். அதுக்கு தான் அந்த கம்பேரிசன் பண்ணுறோம். நான் பெரியாளா நீ பெரியாளா, நீங்கள் பெற்றதுக்கிட்டே போட்டி போட்டிங்கன்னா அவன் ஒத்த கேள்வியில் கேட்டுட்டு போயிடும். அவன் 4 கேள்வி கேட்டால் அவ்வளோதான், நாக்க பிடிங்க வேண்டியதான். எம்ஏ ஃபஸ்ட் கிளாஸ் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அவன் படக்குன்னு ஒரு கேள்வி கேட்பான். ஒரு கேள்விக்கு உங்கள்கிட்ட பதிலே தெரியாது, இல்லையா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் திஸ் ஒன் சொன்னால் சரி ஓகே தேங்க்யூ நன்றி வணக்கம் அப்படி முடிச்சுட்டு போயிட வேண்டியதான். அப்போ உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய பால்யத்தோடு ஒப்பிடுவது தான் இருப்பதிலே பெரிய ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். அது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் இதை நான் ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால், நான் சிறந்தவன் என்று நிரூபிக்க பார்க்கிறோம். பிள்ளைகளிடம் நீங்கள் சிறந்தவன்றெல்லாம் நிரூபிக்க முடியாது. நீங்கள் சிறந்தவராக சிறு வயதில் இருந்தது எனக்கு கணக்கே கிடையாது. நான் பிறந்த பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது மட்டும்தான் எனக்கு கணக்கு. வாழ்ந்து தான் காட்ட முடியும், நிரூபிக்கலாம் முடியாது. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கல, எங்கள் டீச்சர் பார்த்தா என்னை ரொம்ப விரும்புவாங்க, நான் ப்ளூ கிளாஸ் சொல்ல, நான் ப்ளூ குரூப்போட லீடராக இருந்தேன், நான் பேஸ்கெட் பால் பிளேயர், நான் டென்னிஸ் பிளேயர். ப்ரூஃபு 10ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட் எரிஞ்சு போச்சு, 12th சர்டிஃபிகேட் காணா போச்சு. 650 மார்க் எடுத்து பாஸு பார்டரில் சொல்கிறலாம் 1100 சொச்சம் எடுத்தேன். அது பிடிக்காம தான் ப்ளூ கலர் கையிலே கட்டி வீட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் கம்பேர் யுவர் கிட்ஸ் வித் யுவர் ஓன் டேஸ். அப்படிங்க பண்ண பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே ஒரு எதிர்வினை ஆற்றும் எண்ணம் தான் வரும். நான் என் தந்தையை விட சிறந்தவனா இல்லையா என்கிற ஒரு சிக்கல் வரும். பிள்ளைகளுக்கு அறிவு போதிப்பதோடு எம்பத்தியை போதிங்க, அவன் தான் அடுத்து ஜெயிப்பான் அப்படிங்கிறான்.